Good morning, my dear English learners. Welcome back to my channel, Asraf Tech World. I hope you are all doing great and ready to learn something new today. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உடைய இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். கவனமாக வாட்ச் பண்ணுங்க. போன 2 வீடியோவிலையும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு வச்சு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு நிறையாவே இருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்து நீங்களும் பயனடைந்து பிறருக்கும் பயனடைய செய்யுங்கள். முதலில் இந்த வீடியோ பார்ப்பதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். அப்போதுதான் என்னுடைய அனைத்து வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கவனமாக படிங்க, பாருங்க, நீங்களும் பயனடைங்கள், பிறருக்கும் அதை பயனடை செய்யுங்கள். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றது கேள்வி வாக்கியம். ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி எதிர்காலத்தில் ஒரு கேள்வியை எப்படி நம்ம கேட்கலாம், அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ரொம்பவும் ஈஸியான ஒரு டென்ஸ் இருக்குதுன்னா இந்த ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும்தான். கவனமாக வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எஸ், ஐஎஸ் இதுமாரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. V1 வெர்பான அந்த பேஸ் வெர்பை நம்ம ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்க போனால் உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக கவனமாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் டில் த எண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் வித் மீ. ஓகேங்களா? இங்கே கூட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு மெமரியில் அது ஸ்டோர் ஆகும். போலாமா? இப்போ இன்ட்ராகேட்டிவ் நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் என்றால் கட்டமைப்பு. அதாவது அதனுடைய எப்படி நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலா, அதாவது ஒரு சம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்கும், அதேமாரி ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே ஓனாக நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ட்ராகேட்டிவ் ஃபியூச்சரில் வில்லு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் பேஸ் வெர்பான V1 வெர்பு வரும். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வில்லு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வில்லு வரும், இது கேள்வி வாக்கியன்றதுனால. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ன்றது நம்ம அனைத்து வகுப்புலையும் படித்தது தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சப்ஜெக்ட் என்றால் என்னன்று. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அண்டு நேம். ஓகேங்களா? இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே வெர்பு மட்டும்தான், V1 வெர்பு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாமே சேம் தான். பாருங்க, ஃபஸ்ட்டு வில்லு வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வெர்ப் 1, அதாவது பேஸ் வெர்பான V1 வெர்ப். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ், கோ போகிறது ஒரு வெர்பை நம்ம எடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, வில் ஐ கோ, வில் வி கோ, வில் யூ கோ, வில் ஹி கோ, வில் ஷி கோ, வில் இட் கோ, வில் தே கோ, வில் இபு கோ. அதாவது ஒரு பேர், ஒரு நேம் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய மீனிங் என்னன்றது தமிழில் பார்க்கலாமா? பாருங்க, வில் ஐ கோ, நான் போவேனா. வில் வி கோ, நாம் அல்லது நாங்கள் போவோமா. வில் யூ கோ, நீ போவாயா. வில் ஹி கோ, அவன் போவானா. வில் ஷி கோ, அவள் போவாளா. வில் இட் கோ, அது போகுமா. வில் தே கோ, அவர்கள் போவார்களா. வில் இபு கோ, இபு போவானா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து V1 வெர்பான கோ மட்டும்தான், அதாவது V1 பேஸ் வெர்ப் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம பார்த்த மாதிரி பேஸ்டாக அந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஈஸி இட் அண்ட் நேமுக்கு எஸ், இஎஸ், ஐஎஸ் சேர்க்குற கான்செப்ட் இதில் கிடையாது. ஓகேங்களா? திரும்ப எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் வில்லு வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் பேஸ் வெர்பான V1 வெர்பு வரும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நவ் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ் ரூல். இந்த ரூல்ஸ் எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ நாம் இதுலேருந்து ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் இது கூட ஒரு அடிஷ்னலாக நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். நாம் பார்த்ததுலேருந்து ஒரு சில ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் வந்து காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அவள் பேசுவாளா, அவள் பேசுவாளா. நெக்ஸ்ட் ஒன், அவள் சாப்பிடுவாளா,
அவள் சாப்பிடுவாளா? இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய காமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வெர்பை வச்சு பார்த்தோம். ஒரு அடிஷ்னலாக நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி ஒரு அடிஷ்னல் வச்சு, அதாவது லென்த் வாக்கியம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ அது கூட ஒரு அடிஷ்னலா, ஓகேங்களா, அடிஷ்னல் நம்ம ஆட் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். கவனமாக வாட்ச் பண்ணுங்க. பாருங்க, வில் ஐ கோ, வில் ஐ கோன்றதை நம்ம பார்த்தோம். அடிஷ்னலா டு த பார்ட்டி, வில் ஐ கோ டு த பார்ட்டி, நான் விருந்துக்கு போவேனா. வில் ஐ கோ டு த பார்ட்டி, எண்டில் கொஸ்டின் மார்க் மறக்கக்கூடாது. நான் அதாவது இன்ட்ராகட்டில் எப்பவுமோ எண்டில் கொஸ்டின் மார்க் வரும். வில் ஐ கோ டு த பார்ட்டி, நான் விருந்துக்கு போவேனா. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வில் யூ ஃபினிஷ் த ஒர்க் டுடே, வில் யூ ஃபினிஷ், இப்போ நம்ம அடிஷ்னலாக த ஒர்க் டுடே, நீ இன்று வேலையை முடிப்பாயா, நீ இன்று வேலையை முடிப்பாயா, அதுக்கு எப்படி சொல்லுவோம்? வில் யூ ஃபினிஷ் த ஒர்க் டுடே, வில் யூ ஃபினிஷ் த ஒர்க் டுடே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வில் ஹி கால் யூ டுநைட், வில் ஹி கால் யூ டுநைட், அவன் இன்று இரவு உன்னை அழைப்பானா, அவன் இன்று இரவு உன்னை அழைப்பானா, அதுக்கு எப்படி சொல்லுவோம்? வில் ஹி கால், அவன் உன்னை அழைப்பானா டுநைட், இன்று இரவு. புரியுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? வில் ஹி கால் யூ டுநைட், அவன் இன்று இரவு உன்னை அழைப்பானா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வில் ஷி அட்டெண்ட் த மீட்டிங், வில் ஷி அட்டெண்ட் த மீட்டிங், அவள் கூட்டத்தில் கலந்து கொள்வாளா, அவள் கூட்டத்தில் கலந்து கொள்வாளா. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? வில் ஷி அட்டெண்ட் த மீட்டிங். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வில் இ ட்ரெயின் டுமாரோ, வில் இ ட்ரெயின் டுமாரோ, நாளை மழை பெய்யுமா, நாளை மழை பெய்யுமா, இது எப்படி நம்ம கேட்போம் ஆங்கிலத்தில்? வில் இ ட்ரெயின் டுமாரோ, வில் இ ட்ரெயின் டுமாரோ. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவும் ஈஸியான ஒரு டென்ஸ் இருக்குண்டா, அது இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும்தான். பாருங்கள், கவனமாக பாருங்கள், எல்லாத்துக்குமே பேஸ் வெர்பு தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வில் வி ட்ராவல் திஸ் இயர், வில் வி ட்ராவல் திஸ் இயர், அது எப்படி நம்ம சொல்லுவோம்? இந்த ஆண்டு நாம் பயணம் செய்வோமா, இந்த ஆண்டு நாம் பயணம் செய்வோமா. வில் வி ட்ராவல், வில் வி ட்ராவல் திஸ் இயர், இந்த ஆண்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்கன்னா, நாம் பயணம் செய்வோமா, வில் வி ட்ராவல், அதுக்கப்புறம் இந்த ஆண்டு திஸ் இயர், வில் வி ட்ராவல் திஸ் இயர், இந்த ஆண்டு நாம் பயணம் செய்வோமா. நெக்ஸ்ட் பாருங்க, வில் தே பிளே, அவர்கள் விளையாடுவார்களா, வில் தே பிளே, அதுக்கப்புறம் அடிஷ்னல் த மேட்ச், த மேட்ச் போட்டியில், அவர்கள் போட்டியில் விளையாடுவார்களா. வில் தே பிளே த மேட்ச், வில் தே பிளே த மேட்ச், அவர்கள் போட்டியில் விளையாடுவார்களா. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்ட்ராகேட்டிவ் ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உடைய இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியத்தை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் படித்தோம். இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட், யூ ஆர் கிளியர் அபவுட் வென் டு யூஸ் த ரூல். ஸோ இதையே சப்ஜெக்டு வெர்பை மாற்றி சேஞ்ச் பண்ணி போட்டு நீங்களே ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தவங்கள்ட்டையும் பேசி பழங்க. வீட்டில் உள்ள ஆளுங்கள்ட்ட பேசி பழக தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ that's all today's video. If you found this video helpful, please like, share and subscribe to Ashraf Tech World channel. என்னுடைய Ashraf Tech World சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். See you in the next video. Bye.